ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கலையே சாயப்பா. இன்னைக்கு வரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்கல. ஆனா கிடைச்ச விஷயங்கள் எதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு வாழ்க்கையில் திருப்தி அடையாமல் எதையோ தேடி எதையோ பெற்றுக்கொண்டு நிம்மதி இல்லாமல் வெளியே சிரித்து கொண்டும் உள்ளே தவித்து கொண்டும் வாழும் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கதான் உன்னை தேடி வந்திருக்கேன். நீயே எதிர்பாராத விதத்துல உனக்கு எதிர்பாராத பல அற்புதமான நல்ல விஷயங்கள் நடந்து உன் வாழ்க்கையிலேயும் அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகுது என் செல்லமே. நிச்சயமா உன் வாழ்க்கையை நான் உயர்வானதாகவும் சிறப்பானதாகவும் அமைத்து தருவதற்காகத்தான் உனக்கு வரம் தர உன்னை தேடி வந்தேன். அற்புதமான இந்த வியாழன் நாள் முடிவதற்குள்ளாகவே, இன்று மாலை வேளை வருவதற்குள்ளாகவே நான் யாரு, என்னுடைய லீலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், உன் வாழ்க்கையில என்னால என்னென்ன அற்புதங்களை செய்ய முடியும் என அனைத்தையும் நீ உணரும்படி நான் செய்து கட்டத்தான் போகிறேன். இந்த வியாழன் நாளானது உனக்கான மனமகிழ்ச்சிக்கான நாளாகவும் உனக்கான வெற்றிக்கான நாளாகவும் உனக்கு அதிர்ஷ்டத்தை தரும் நாளாகவும் அமையப்போகுது என் செல்லமே. என்னதான் பணம் மட்டுமே வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே மனிதர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடியதாக பல சமயங்களில் பணம் தானே இருக்கிறது. பணத்தை பொறுத்து தானே, ஒருத்தங்கிட்ட இருக்கிற வசதியை பொறுத்து தானே இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறாங்க. ஆக மொத்தத்துல நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எங்க வாழ்றங்கிறத பொறுத்து மற்றவர்கள் மரியாதை கொடுத்தாலும் மகிழ்ச்சி அதில் இல்லை செல்லமே. நீ எவ்வளவு காசு பணம் வச்சிருக்கின்றத பொறுத்து உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போவதில்லை. நீ எவ்வளவு அருமையா உன் வாழ்க்கையை ரசிச்சு வாழ்கிறாய் என்பதை பொறுத்துதானே உனக்கான மகிழ்ச்சி இருக்கிறது. உன் வாழ்க்கையில நீ உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறாய் என்றால் முதல்ல உன் மனசுக்குள்ள நீ மாற்றங்களை கொண்டு வரணும். உன் வாழ்க்கையில என்ன செஞ்சா உன்னால நிம்மதியா இருக்க முடியும், எந்த விஷயத்த செஞ்சா உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக இருக்கும்னு யோசிச்சு உன் மனதை அதற்கேற்றாற் போல மாற்றிக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. வாழ்க்கையை ருசித்து ரசித்து சந்தோஷமாய் அனுபவித்து வாழ வேண்டுமானால் பல விஷயங்களை சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும் என் செல்லமே. பிடிக்காத விஷயத்தையும் நான் சகிச்சுக்கிட்டு வாழணுமான்னு கேட்காத. கொஞ்சம் பொறுமையோடு எல்லாம் சரியாகும். சாயப்பா சரி செய்யுங்க நீ என்கிட்ட சொன்னினா உன்னுடைய அன்பு கட்டளையை ஏற்று உனக்காக அதை சரி செய்ய நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உனக்கான பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சரியாகும் வரை கொஞ்சம் அனுசரிச்சு போ. அதை கூடிய விரைவில் நான் சரி செய்து உன் கவலைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிப்பேன். அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழிகளையும் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் கேளிக்கை பேச்சுகளையும் கடந்து வாழ்ந்து வரும் உன் வாழ்வில் நீ வாழ்வதற்கான அர்த்தம் உண்டாக போகிறது. நீ வெற்றி அடைவதற்கான நேரமும் வந்துவிட்டது என் செல்லமே. உன் வாழ்க்கையில என்ன வேணா நடக்கட்டும், ஆனா எதுக்காகவும் நீ மனமுடைந்து போகக்கூடாது. உன் மனசை உடைக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னா உன் மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கும் ஒரு விஷயம் இருக்கதானே செய்யும். மனதை கஷ்டப்படுத்தும் அந்த விஷயத்தை மறந்துட்டு உன் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நினைச்சு நினைச்சு பார்த்து நிம்மதியா ஆனந்தமா உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ எப்போதும் தைரியமாக இருந்தால் உனக்கு துணையாக உன் சாயப்பா நானும் உறுதுணையா இருந்து உன் வாழ்வில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. எதிர்பார்ப்புகளோடு இருக்கும் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் வரும் என்பது உண்மையோ, அதே போல உன் வாழ்க்கைக்கான எதிர்பார்ப்புகளை என்னிடம் வைத்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பதும் உண்மை. மனிதர்களிடத்தான் நீ எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் என்று சொன்னேனே தவிர உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உனக்கு ஏற்றத்தை கொடுக்க உன் சாயப்பா நான் தயாராதான் இருக்கேன். நீ எந்த அளவுக்கு அதிகமாக சில விஷயங்களை கட்டுக்கோப்போடு வச்சுக்கிட்டு உன் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு வாழ முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உன்வசமாக இருக்கும். நீ சுதந்திரமா இருக்கணும்னு நினைச்சினா சில விஷயங்களை அதன் போக்கிலேயே விட்டு விடணும். அதை விட்டுட்டு எல்லாரும் நான் சொல்றதைத்தான் கேட்கணும், எல்லாரும் நான் சொல்றதை தான் செய்யணும், எல்லாரையும் என் கைக்குள்ள என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்குவே நினைக்கிறத நீ முதல்ல நிறுத்து. நீ அப்படி நினைக்கிறதுனால தானே நீ கத்த வேண்டியதா இருக்கு, கோபப்பட வேண்டியதா இருக்கு, பிரச்சனைகள் வருவதாக இருக்கு. சில விஷயங்களை அதன் போக்கிலேயே விட்டு விட்டு உன் வாழ்க்கையில் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செய்ய பழகு. எல்லாரும் உன்னை மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை அழகாய் நான் மாற்றி அமைப்பேன். ஓம் சாய்ராம்.